நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் நூடுல்ஸ் வேக வச்சிருக்கிறேன். ஒரு 200 கிராம் மஷ்ரூம், பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி இலை, காயத்தூள், கேப்சிகம், தக்காளி, கரம் மசாலா, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய், அதே மாதிரி தேவையான அளவு உப்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. இதில் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதில் இந்த மஷ்ரூமை கொட்டி கொஞ்சம் வேக விட்டுடலாம். மஷ்ரூம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிச்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி தேவை. இதை நீ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டோன்னா இந்த ஆவிலேயே அது நல்லா வெந்துக்கும். இதில் நம்ம இந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நம்ம இதில் நீ மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம்.